Hi friends, welcome to our channel Crack GK. இன்னைக்கு நம்ம SSC CHSL previous year paper and most repeated GK questions வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Question number 1. In which state is Sambar, the largest island salt water lake of India located? இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஐலாண்ட் சால்ட் வாட்டர் லேக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இந்த லேக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். கொஸ்டின் நம்பர் 2. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் யூனியன் டெரிட்டரிஸ் ஹேஸ் பீன் கிராண்டட் வித் பார்ஷியல் ஸ்டேட்ஹுட்ஷிப்? எந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து பார்ஷியல் ஸ்டேட்ஹுட்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி வந்து எப்போ இந்தியாவில் வந்து ஜாயின்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1954 நவம்பர் 1 வந்து ஜாயின்ட் ஆச்சு. அது வரைக்கும் வந்து 130 இயர்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு. புதுச்சேரியோட ஓல்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. தேர்ட் கொஸ்டின். ஹெட்ஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ஹெட்ஸ். ஃபோர்த் கொஸ்டின். இன் விச் ஸ்டேட் இஸ் த முந்த்ரா பவர் பிளான்ட் லொக்கேட்டட்? முந்த்ரா பவர் பிளான்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் குச் டிஸ்ட்ரிக்ட்ன்ற இடத்துல வந்து இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டு, அதாவது நிலக்கரியை வச்சு ரன் ஆகிற ஒரு பவர் பிளான்ட்டு. இந்த கோல் வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து பவர் பிளான்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஃபோர்த்து கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் சத்யசோதக் சமாஜ் ஃபவுண்டட் பை ஜோதிராவ் பூலே? சத்யசோதக் சமாஜ் வந்து ஜோதிராவ் பூலேனால எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னு ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1873 செப்டம்பர் 24 ஃபவுண்ட் பண்ணாங்க. எங்கே ஃபவுண்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா புனே, மகாராஷ்டிரா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சபை வந்து எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா எஜுகேஷன் அண்டு இன்க்ரீஸ்டு சோசியல் ரைட்ஸ் அண்டு எஸ்பெஷலி ஆன் உமன். உமன்ஸ்க்கான எஜுகேஷன் அண்டு இன்க்ரீஸ்டு சோசியல் ரைட்ஸ் அண்டு எஸ்பெஷலி ஆன் உமன்ஸ்க்கு இதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காண்டி இந்த சபை வந்து நிறுவப்பட்டுச்சு. சிக்ஸ்த் கொஸ்டின். த ஹிமாலயாஸ் பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேட்டகரிஸ் ஆஃப் மவுண்டன்ஸ்? ஹிமாலயாஸ் வந்து எந்த வகையான மலைத்தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோல்டு மவுண்டைன்ஸ், அதாவது மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ் வந்து இந்தியாவை தவிர்த்து எந்தெந்த கண்ட்ரியில் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, பூட்டான், நேபாள், இந்த கண்ட்ரிலெல்லாம் பாஸ் ஆகுது. செவன்த் கொஸ்டின். த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் லொக்கேட்டட் இன் ஹைதராபாத். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த சென்டர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ராபர்ட் மெக்காரிசன் அப்படின்றதான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. எங்கே ஃபவுண்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் 1918 வந்து, அதாவது நீலகிரியில் இருக்கிற குன்னூரில் வந்து 1918 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஹைதராபாத்தில் வந்து 1958 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற தற்போதைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் டேரக்டர் யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஹேமலதா. எய்த் கொஸ்டின். இன் த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் EEPROM? இதோட அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. EEPROM இதோட அப்ரிவேஷன் வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. நைன்த் கொஸ்டின் பார்ப்போம். பிவோட் டேபிள் இஸ் அ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சாஃப்ட்வேர்? எந்த சாஃப்ட்வேரோட தொடர்புடையது பிவோட் டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். 10th கொஸ்டின். விச் எமினன்ட் நாவலிஸ்ட் அண்ட் poet ஆஃப் த 20th century இஸ் த ஆத்தர் ஆஃப் பிஞ்சர்? அம்ரிதா பிரித்தம். அம்ரிதா பிரித்தம் தான் பிஞ்சரோட ஆத்தர். இது வந்து 20th century சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு பிஞ்சர். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்ரிதா பிரித்தம். இவங்க தான் ஒரு எமினன்ட் நாவலிஸ்ட் அண்டு poet. 11th கொஸ்டின். சூரிய ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டி? சூரிய ஃபெஸ்டிவல் வந்து எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் கொண்டாடுறாங்க. கேரளா திருவனந்தபுரமில் கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அண்டு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியா. இட் இஸ் த பிக்கஸ்ட் ஆர்ட் அண்டு கல்ச்சரல் ஈவெண்ட் இன் கேரளா. இது எப்போ இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1977 இருந்து இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது இயர்லி வருஷம் செப்டம்பர் டு ஜனவரியில் வந்து வருஷம் இந்த செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஃபெஸ்டிவலை.
12th question. In which state is சஸ்தம்கொட்டா லேக் லொக்கேட்டட்? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. சஸ்தம்கொட்டான்ற ஒரு லேக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. 13th question. Indrasagar Dam, which is a concrete gravity dam, is located in which of the following states of India? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இது எந்த ரிவரில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவரில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த டேமோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர். இது எப்போ இந்த டேம் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 31st March 2005 அப்போ இருந்து இந்த வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டேமை. 14th question. The Valley of Flowers National Park is located in Uttarakhand. The Valley of Flowers National Park is located in உத்தரகாண்டில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1982 வந்து இந்த பார்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 15th question. For which specific reason is Bengali Venkaiah remembered even today? He designed the Indian national flag. பெங்காலி வெங்கையா வந்து நம்ம இன்ன வரைக்கும் எதுக்கு ஞாபகம் வச்சுருக்கோம்னா இவர் தான் வந்து இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை வந்து உருவாக்குனவர். இவர் வந்து 1921 வந்து ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ இந்த ஃப்ளாகை வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா 22 ஜூலை 1947 வந்து இந்த ஃப்ளாகை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். 16th question. Gagirmada Sanctuary is the only sanctuary in Odisha. இது எதுக்கான சாங்சுரின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் அமைஞ்சிருக்கு. இந்த ககீர்மாதா சாங்சுரி டேட்டில்ஸ் ஆமைகளுக்கான ஒரு சாங்சுரியாக வந்து அமைஞ்சிருக்கு. 17th question. The Gupta period gold coins were called by which of the following name? குப்தா பீரியடில் வந்து கோல்டு காயின்ஸை வந்து எப்படி வந்து அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தினாரஸ் அப்படின்ற பேரில் வந்து குப்தா பீரியடில் வந்து கோல்டு காயின்ஸை வந்து அழைச்சிருக்காங்க. 18th question. Who is the author of the book Cricket World Cup The Indian Challenge? இந்த புக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வேர்ல்டு கப் த இந்தியன் சேலஞ்ச். இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ் ரே தான் இந்த புக்கோட ஆத்தர். இவர் வந்து ஒரு மூத்த ஒளிபரப்பாளர், அதாவது வேட்டரன் ஜெர்னலிஸ்ட் அண்டு ரைட்டர். 19th question. According to census 2011, which state has the highest density of population? 2011 சென்சஸ் படி எந்த ஸ்டேட் வந்து அதிக டென்சிட்டி உள்ள ஸ்டேட், அதாவது அதிக அடர்த்தி உள்ள ஸ்டேட் எது, அதிக அடர்த்தி உள்ள மக்கள் தொகை அடர்த்தி உள்ள ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். 20th question. Which of the following is the highest award for military service in India? மிலிட்ரி சர்வீஸில் வந்து கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா. இது எப்போ இருந்து கொடுக்குறாங்கன்னா 26th January 1950 கொடுத்துட்டு வராங்க. 21st question. Who designed Indian Rupee Symbol? இந்தியன் ரூபி சிம்பிள் வந்து யார் வந்து டிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் தர்மலிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்டு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசைன் ஐஐடி கவுகாத்தியில் இருக்கிற டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்டு ஹெட்டாக வந்து இருந்திருக்காரு. இந்த சிம்பிள் வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 15 July 2010 இந்த சிம்பிள் வந்து இந்தியன் ரூபிக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 22nd question. Who is known as the Frontier Gandhi? அதாவது he also called பாட்ஷா கான் வர சொல்லுவாங்க. இவர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் காஃபர் கான், அதாவது அப்துல் காஃபர் கான் அப்படின்னு கூட சொல்லலாம். 23rd question. Who is the first Nobel Prize winner in Asia? ஏசியாவில் வந்து ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸை வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். எப்போ வந்து இந்த அவார்டு வாங்கியிருப்பாங்கன்னா 1913 வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. எந்த ஃபீல்டுக்காண்டி வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஃபீல்டுக்காண்டி வாங்கியிருப்பாங்க, இலக்கியத்துக்காண்டி. வாட் சுகர் இஸ் ஃபவுண்ட் இன் ஹனி? ஹனியில் எந்த சுகர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரக்டோஸ் தான் ஸ்வீட்டஸ்ட் சுகர்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டஸ்ட் சுகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ். 25th question. Which state has the longest coastline in India? அதாவது நீண்ட கடற்கரை உள்ள பகுதி எதுன்னு கேட்குறாங்க இந்தியாவில் குஜராத். இது சுமார் வந்து 1900 km
லென்த்துடைய லைன் வந்து இந்த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா வந்து குஜராத். விச் கேஸ் இஸ் யூஸ்டு இன் எல்பிஜி சிலிண்டர்? ப்ரொப்பேன் அண்டு பூட்டேன். எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதில் வந்து எந்த கேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன் அண்டு பியூட்டேன். இது ப்ரொப்பேன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, பூட்டேன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டேன் வந்து 100க்கு வந்து 70% பூட்டேன் தான் இருக்குது, ப்ரொப்பேன் வந்து 30% இருக்குது. 27th கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய சமாஜ்? ஆரிய சமாஜ்ன்ற ஒரு சபையை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1875 வந்து இந்த சபையை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஃபவுண்ட் பண்ணியிருக்கா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜை ஃபவுண்ட் பண்ணது சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875. 28th கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டிவியன் ஹியூம் 1885 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. இதுலேயே ஃபஸ்ட்டு முஸ்லீம் இந்தியன் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. 29th கொஸ்டின், when was ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு? ஆர்பிஐ வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 1 ஏப்ரல் 1935 கொல்கத்தாவில் தான் வந்து 1 ஏப்ரல் 1935 வந்து ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 13th கொஸ்டின், வேர் இஸ் இஸ்ரோ லொக்கேட்டட்? அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பெங்களூர். இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். எந்த வருஷம் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969 வந்து இஸ்ரோ வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.